வணக்கம் சொந்தங்களே, பிரவீன் தனியா கார்டனுக்கு வெல்கம் பண்ணுறோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, மனிதன் வாழ்க்கைக்கு எது தேவை தேவையில்லைன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணுங்க. மனிதனுக்கு நிம்மதியான வாழ்க்கை தான் முதல் தேவைங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கடுத்து வேற என்னன்னா, நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான உறக்கம் தூங்குறதுக்கு நிம்மதியான ஒரு நம்ம வீடு, நம்மளுக்கு தகுந்தாப்புல வீடுங்க. எல்லாரும் பெரிய வீடு தான் இருக்கணும், இங்கே தான் தூங்குவேன் அங்கே தான் தூங்குவேன்லாம் கிடையாது. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களால எது முடியுமோ அந்த வீடு. நான் சென்டிங்கில் தான் இருப்பேன், ஓட்டுக்கெல்லாம் இருக்க மாட்டேன்லாம் கிடையாது. அவங்களுக்காண்டி எது முடியுதோ அவங்க தகுதிக்கு தகுந்தாப்புல பார்த்துக்கலாம். இல்லாதவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க, ரோட்லேயும் தூங்குறாங்க, கோயில்லையும் தூங்குறாங்க, பஸ் ஸ்டாண்டில் முதல்ல தூங்குறாங்க. அவங்களுக்குலாம் எங்கே போகணும்னு தெரியாது, அவங்களுக்கு அதான் இடம். அவங்க யார்கிட்டையும் சொல்ல முடியாது, பண்ண முடியாது. அதுக்கடுத்து நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு வேலை, அவங்களுக்கு என்ன முடியுமோ அந்த வேலை செய்யலாம். படித்தவங்க படித்த வேலைக்கும் போகலாம். படிக்காதவங்க நம்மளால இவ்வளோ இந்த சம்பாதிச்சு தான் செய்ய முடியுமோ, நம்மளும் ஒரு காலத்தில் முன்னேறலாங்க. அது மாதிரி இவங்க இவ்வளோ பெரிய ஆளாகிட்டாங்க, நம்ம தான் இப்போ ஆகணும். அந்த ஈகோ இருக்கக்கூடாது, போராமல் இருக்கக்கூடாது, வயிறு செல்வதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டு சைடு இங்கே பாரு, நம்மளோட பெரிய வீடு கட்டிட்டாங்க, பெரிய கார் வாங்கிட்டாங்க, பெரிய பைக்கு, பெரிய இடம் இதெல்லாம் வாங்கிட்டாங்க. நம்மளாலே எப்போ முடியுமோ செய்யலாம். அடுத்து இன்னொன்று என்னன்னா, கடன். இப்போ நம்ம எல்லாமே வாங்கவும் முடியும், ஆனால் கடன் இல்லாமல் எது வாங்க முடியுமோ அதான் வாங்கணும். இப்போ இஎம்ஐனா எல்லாமே வாங்கலாம், டிவி வாங்கலாம், ஃப்ரிட்ஜு வாங்கலாம், வாஷிங் மிஷினு, காரு, பைக்கு, வீடு முதற்கொண்டு வாங்கலாங்க. உங்களால் கட்ட முடியுமா, முடிஞ்சால் வாங்கலாம். எல்லாரும் வாங்குறாங்க, நம்மளும் வாங்கணும்னு வாங்கக்கூடாது. முடிஞ்சால் வாங்கணும், முடியாட்டி சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சிறுக சேர்த்து வச்சு அடுத்து பெருசாக வரணும். ஸ்டார்டிங்லேயே நம்ம பெருசாகி சிறுத்து போயிடக்கூடாது, சிறுசுலேருந்து பெருசு போகணும். இதாங்க இது. அடுத்து எல்லாம் வாங்குகிறோம், நம்மளும் வாங்குவோன்ட்டு அடுத்து கெட்ட முடியாமல் போச்சுன்னா நம்மளுக்கு தான் லாஸு, நட்டம். அடுத்து உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்கணும், ஐயோ நம்ம வாங்கிட்டோமே, என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோன்னு இல்லை. நம்மளுக்கு கிடைச்ச வேலைக்கு போகணும், வேலையை அதை நேசித்து நான் சந்தோஷமாக செய்யணுங்க. ஏன்னா போனோம் நம்ம படித்த வேலை கிடைக்கலையே இன்னும் யோசிக்கக்கூடாது. கிடைச்ச வேலையை சந்தோஷமாக நிம்மதியாக செய்யணும். நம்ம படித்த வேலை கிடைக்குதா, அப்போ இந்த ஜாப்பை விட்டுட்டு படித்த வேலைக்கு போயிட்டு நம்ம சந்தோஷமாக நம்மளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழலாம். இருக்க வாழ்க்கையை இப்போ சந்தோஷமாக வாழணும். எப்பையும் பாசிட்டிவாகவே இருக்கக்கூடாது, பாசிட்டிவாக தான் இருக்கணும், நெகட்டிவே இருக்கக்கூடாது. எப்பயும் நம்மளால் முடியும் 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 தான் நினைக்கணும். முடியாதேன்னு நினச்சிட்டு இருந்தோம்னா எதுவும் முடியாது. நம்ம எல்லாம் முடியும் அதுக்கு தகுந்தாம எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும், முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம்னா நம்ம எப்பயும் சாதிச்சுக்கிட்டே இருக்க முடியும். முயன்றால் சாதிக்க முடியும் இருக்குல்ல, அது மாதிரி தான் நம்ம எப்பயும் முயற்சி எடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம்னா எப்பயும் நம்ம உயர்ந்துக்கிட்டே போவோம். ஸ்டார்டிங்லேயே நம்ம எல்லாம் கிடச்சிருச்சுடான்னு நினச்சோம்னா ஸ்டார்டிங்லேயே இதாகிடும். எப்பயும் நம்ம உழைச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம சூப்பராக போயிடலாங்க. ஓஹோ ஆகோன்னு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணுங்கள். பாய்.